ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரோஸ் பெட்டல் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் பெட்டல் பவுட்ரு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன் டேனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை டைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணனால இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க சன் டேனை ரெடியூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டுனா இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வீக்லி 4 டைம்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது, உங்கள் ஸ்கின்னில் ஒரு க்ளோவே இல்லைனா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க சன் டேன், ஆக்னே, பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல் பவுட்ரு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணனால உங்கள் சருமத்தை வந்து ரொம்பவே அழகாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் கருமையை நீக்கி உங்கள் சருமத்தை வந்து நல்லா பொலிவாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து டீனேஜாக இருக்கீங்க, இப்போ தான் புதுசாக ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். ரோஸ் பெட்டல் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை ஆனதுனால உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு எரிச்சலும் தராது. உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா க்ளோயிங்காக தான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.